11 தொகுதிகளில் நடக்கும் பலே பாலிடிக்ஸ். தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல இருக்கிற 11 தொகுதிகள்லயும் ஒரே ஒரு விஷயம் எக்கச்சக்கத்துக்கு சூட்டை கிளப்பிக்கிட்டு இருக்குதாம். அந்த பகுதியில ஒரு விமான நிலையம் கொண்டு வருவேன்னு சூரிய கட்சி தலைவர் சொன்னது ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்பட்டாலும் அதோட மறுபக்கம் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குதாம். அதே மாதிரி இந்த பகுதியில சிப்காட் அமைச்சே தீருவோம்னு சூரிய கட்சி பெண் வாரிசு முழங்கினதும் இப்போ ராங் ரூட்ல போயிட்டு இருக்காம். இவங்க சொன்ன திட்டங்களுக்கு பல ஆயிரம் ஏக்கர் நிலம் தேவைப்படும். அதுக்காக விவசாயிகள் கிட்ட இருக்கிற விவசாய நிலங்களை எடுத்துக்குவாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு கருத்து பரவிக்கிட்டு இருக்குதாம். எந்த பகுதியில எவ்வளவு நிலங்கள் எடுப்பாங்கன்னு புரியாம 2 மாவட்டங்கள்ல இருக்கிற விவசாயிகளும் டென்ஷன்ல இருக்காங்களாம். இலை கட்சிக்காரங்க தான் இதை தூண்டி விடுறாங்கன்னு சூரிய கட்சிக்காரங்க சொன்னாலும் விவகாரம் நாளுக்கு நாள் வில்லங்கமா தான் போயிட்டு இருக்குதாம். இலை கூட்டணியில இருக்கிற மாம்பழ கட்சியும் இந்த பகுதிகள்ல வலுவா இருக்கிறதால இந்த நில எடுப்பு பத்தின விவகாரம் தேர்தல் சமயத்துல விஸ்வரூபம் எடுக்கும்னு சொல்றாங்க. சேலம் 8 வழிச்சாலை விவகாரத்தை சூரிய கட்சி எப்படி பெருசாக்குச்சோ அதே மாதிரி இந்த விவகாரத்தையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இலை கட்சியோட திட்டமாம். 2 மாவட்டங்கள்லயும் 11 தொகுதிகள்ல இதோட தாக்கம் இருக்கும் அப்படிங்கறதால இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம சூரிய கட்சிக்காரங்க திணறிக்கிட்டு இருக்காங்களாம். அப்படியா? சரி.